ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ளவர்ஸ்னால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரோசஸ்னால் நான் சொல்லவே வேணாம். இன்னைக்கு நம்ம ஒரு எவர் ஃப்ரெஷ், ஈஸி டு மேக் அண்ட் பியூட்டிஃபுல்லான ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் செய்ய தேவையான திங்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஆர்கானிக் கிளாத், இது மீட்டர்ஸில் கிடைக்கும். ஸ்டெம் பண்றதுக்கு கொஞ்சம் தின்னான கம்பி, த்ரெட், கிரீன் டேப், சிசர்ஸ். இந்த ஆர்கானிக் கிளாத் எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்கும். நான் ஒரு ரெட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத்தை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல உள்ள பீஸை ரெக்டாங்கிளா கட் பண்ணி இப்படி தனியா வச்சிடலாம். அடுத்து இப்படி ட்ரையாங்கிளா ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பெட்டல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பண்ணி கிளாத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம். அப்புறம் அந்த கார்னரை எடுத்து சென்டருக்கு வச்சு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வரும். ஹாஃபா இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ரோல் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் தம்பை வச்சு இப்படி பிடிச்சிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கம்பியை கட் பண்ணி மேலே ரோல் பண்ணிடலாம். ஹைட் எந்த கண்டெய்னர்ல அரேஞ்ச் பண்றோமோ அதை பொறுத்து. கம்பியை ஏன் மேலே ரோல் பண்ணிருக்கேன்னா அப்பதான் ஃப்ளவர் லாக் ஆகி வெளியே வராது. ரோஸ்க்கு உள்ள இருக்க பட் மாதிரி போர்ஷனை பண்றதுக்காக ரெக்டாங்குலர் பீஸ் எடுத்து இப்படி வச்சு சுத்திடலாம். நல்லா நூல் வச்சு டைட்டா கட்டி நாட் போட்டுடலாம். இப்போ பெட்டல்ஸ அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பெட்டல் எது சின்னதா தெரியுதோ அதை வச்சு நல்லா சுத்தி கட்டிடலாம். நார்மலா நான் ஒரு ஃப்ளவர் பண்ண 4 to 5 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அடுத்த பெட்டல் இப்ப வைக்கிறேன் பாருங்க. பெட்டல்ஸ் இப்படிதான் அரேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்க அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ஒரு பெட்டல் வச்சு நல்லா டைப் பண்ணி நாட் போட்டு முடிச்சிடலாம். இதை எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. கிரீன் டேப் எடுத்து அந்த ஸ்டெம்ல நல்லா டைட்டா சுத்தணும், இல்லைன்னா ஒழுங்கா ஸ்டிக் ஆகாது.
அவ்வளோதான், ரோஸ் ரெடி. நான் இது ரெண்டையும் 4 petals வச்சு பண்ணியிருக்கேன். இது 3 petals வச்சு பண்ணது. இது 5 petals. இன்னும் கொஞ்சம் petals வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கூட கிஃப்ட் பண்ணலாம். டேபிள் மேல வச்சா ரொம்ப அழகா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட இதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் வியூஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.